Hi Chellam, vanakkam. This is Maga exercise 2.4 7th first one ma 2 plus I into square root of 3 power 10 minus of 2 minus I into square root of 10 power 10 என்பது முழுவதும் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு நிறுவ சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஒன். முழுவதும் கற்பனை அப்படின்னு சொன்னால் இதான் சாமி வரும் தீர்வுக்கு. முழுவதும் கற்பனைன்னு சொன்னால் கண்டிஷன் சாமி இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பாராக இருக்கணும். அதாவது காஞ்சுகேட் ஆஃப் இசட்டாக இருக்கணும். ஓகேவா? காஞ்சுகேட் ஆஃப் மைனஸ் இசட்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மைனஸ்ங்க வச்சுருப்போம். மைனஸ் இசட் ஈக்குவல் டு இசட் பார் அல்லது காஞ்சுகேட் ஆஃப் இசட்டாக இருக்கணும். ஓகே சாமி. அப்போ நமக்கு பார் அல்லது காஞ்சுகேட் அப்படின்னா என்னன்னா அதனுடைய நேர்மாறு கூட்டல் நேர்மாறுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது அங்கே எத்தனை எண்கள் இருக்குது? 2 எண்கள் இருக்குது. அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன சாமி போடுறோம்? நான் இசட் எடுத்துக்கிறது. இசட் ஈக்குவல் டு கொடுத்தது இசட்னு எடுத்துக்கலாமா? பவர் 10 மைனஸ் ஆஃப் 2 minus I into square root of power 10. இப்போ நான் z bar என்னன்னா சாமி பண்ணணும்? z bar equal to 2 plus I into square root of 3 power 10 minus of 2 minus I into square root of 3 power 10. இதுக்கு ஃபுல்லாக என்ன பண்ணணும்? பார் பண்ணணும். சின்ஸ் போட்டுங்க சாமி. இது மாதிரி பார் இருந்துச்சுன்னா முதல் கணக்கில் போடும்போது உங்களுக்கு பவர் எதுவும் கிடையாது. அதனால் குறிய வெளியே எடுத்து நம்ம ஈஸியாக எக்ஸ்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம். அதாவது முழு எண்ணா ஒன்றா சேர்த்துட்டோம். ஐ இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டோம். ஆனால் பவர் இருக்கிறதுனால இது மாதிரி போடக்கூடாது. ஸோ என்ன இதெல்லாம் ஃபார்முலா? z1 plus z2 காஞ்சுகேட் ஆஃப் z1 plus z2 ஈக்குவல் டு காஞ்சுகேட் ஆஃப் z1 plus காஞ்சுகேட் ஆஃப் z2. ஓகேவா? இங்கே மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் தனி பிரிச்சதும் மைனஸ் இருந்தாலும் தனியாக பிரிச்சதும் இதான் யூஸ் பண்ண போகிறோம் சாமி. அப்போ தனித்தனியாக போட்டுக்கலாம். 2 plus I into square root of 3 the whole power 10 காஞ்சுகேட் மைனஸ் காஞ்சுகேட் ஆஃப் minus 2 minus square root of I power 10 square root of 3 power 10. ஸோ காஞ்சுகேட் அப்படிங்கிறது என்ன சாமி? ஐயனுடைய குறியை மாற்றணும். அவ்வளோதானே? ஸோ 2 மைனஸ் ஐ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பவர் 10 மைனஸ் இதனுடைய குறியை மாற்றணும். ஸோ 2 மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் பவர் 10 ஈக்குவல் டு இப்போ பாருமா இதுக்கு இது கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது நம்ம எடுத்ததுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பவர் 10 இருக்குது. இதுவும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்கு? குறி மாறி இருக்குது. இங்கே என்ன குறி இருக்கணும்? ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தமா? ஸோ என்ன பண்ணுறேன்? மைனஸ் நான் வெளியே எடுக்கிறேன். மைனஸை வெளியே எடுத்துட்டுனா இது எடுத்துகிட்டு என்ன ஆகிடுது? ப்ளஸ். மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு அங்கே ப்ளஸ் இருக்கும். ஸோ இதை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ளஸில் 2 மைனஸ் இருக்குது. 2 மைனஸ் இருந்தால் தானே ப்ளஸ்ஸு. அப்போ ஒரு மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு மீதி ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் சாமி? இதுக்கு பதிலாக இது ஃபுல்லாக தான் இங்கே வந்திருக்கு. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? இசட்னு போடலாம். அப்போ எனக்கு கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட் வந்துடுச்சா? அப்போ கண்டிஷன் இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னா மைனஸ் அங்கே தூக்கி வச்சுருங்க. மைனஸ் இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு வரணும். வந்துடுச்சா? ஏதோ ஒன்று வந்துடுச்சு. இசட் பார் ஈக்குவல் டு மைனஸ் இசட் வச்சா தேர்ஃபோர் திஸ் இம்ப்ளாய்ஸ் கொடுக்கப்பட்டது முழுவதும் கற்பனை. ஓகே சொல்லும். இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. தேர்ஃபோர் இல்லைனா தீஸ் இம்ப்ளாய்ஸ் முழுவதும் கற்பனை. கொடுக்கப்பட்டது முழுவதும் கற்பனை. இல்லை அதை எடுத்துட்டு எழுதுங்க. ஓகே சொல்லும். அடுத்து செகண்ட் ஒன் சாமி. 19 மைனஸ் 7i பை 9 ப்ளஸ் ஐ பவர் 12 ப்ளஸ் ஆஃப் 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i பவர் 12 என்பது மெய்யன் என நிரூபிக்கன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க சாமி. ஃபஸ்ட்டு சால்வ் போயிடலாம். தீர்வு எழுதணும். நான் கணக்கு இங்கே போட்டு இது பண்ணதான் எழுதும். நீங்கள் ஆன்சர் தான் நேராக எழுத போகிறீங்க. ஸோ இதை நான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு இல்லைனா மெய்யன் எனில் கண்டிஷன் எழுதிடலாம். மெய்யன் எனில் நமக்கு என்ன சாமி கண்டிஷன்? இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு வரணும். ஓகே சொல்லும். இசட் ஈக்குவல் டு இசட் பார். மெய்யன்னா இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு வரணும். கற்பனைன்னு வந்துச்சுன்னா மைனஸ் இசட் பார்னு வரணும். ஓகே சாமி. இப்போது கொடுக்கப்பட்டதை இசட் எடுத்துக்கிறேன். ஸோ இசட் ஈக்குவல் டு 19 மைனஸ் 7i பை 9 ப்ளஸ் ஐ பவர் 12 ப்ளஸ் ஆஃப் 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i பவர் 12. இப்போது இது மாதிரி வந்துருச்சு. கீழே 2 நம்பர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன பண்ணோம்? இன்ட்டு போட்டு ஆட்டோமேட்டிக்காக 19 மைனஸ் 7i பை 9 ப்ளஸ் ஐ இன்ட்டு 9 இதனுடைய காஞ்சுகேட் எழுதணும். பை 9 மைனஸ் ஐ பவர் 12. இது கேன்சல் ஆகிடும். மதிப்பு மாறாது. ப்ளஸ் ஆஃப் 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i இன்ட்டு 7 ப்ளஸ் 6i பை 7 ப்ளஸ் 6i பவர் 12.
தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ அப்படி பெருக்கலாம் சாமி 19 மைனஸ் 7i இதை பெருக்கிறேன் 9 மைனஸ் i ஒரு ஐயும் பெருக்குனா i ஸ்கொயர் ஒரே 7 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ்ஸு ஓகே அப்போ i ஸ்கொயரின் மதிப்பு என்ன வரும் -1 -1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் குறி மாறணும்ல அப்போ -7 வந்துடுங்க அப்படியே போட்டுக்கிறேன் 9 9 81 மீதி 1 இதையும் பெருக்கணும்ல ஒரு 9 9 9 1 10 108 இல்லைனா சாரி 81க்கு 1 மீதி 8 ஒரு 9 9 9 8 17 சாரி செல்லம் 9 90 9 81 171 ஓகே இப்போ குறுக்க பெருக்கிறோம் ஒரு 19 மைனஸ் 19i இங்கே மைனஸ் 9 63i ரெண்டுமே மைனஸ் அப்போ என்ன பண்ணும் சாமி மைனஸ் இங்கே ஏற்கனவே இருக்குது 171 ரெண்டுமே மைனஸு 60 ஒரு 20 சேர்த்துக்கிறேன் 60 20 சேர்த்தா 80 ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்தா அதை குறைச்சிங்க 80 82i இது -7 அப்போது இந்த நம்பர் ஒத்த உறுப்புகளை ஒன்றா சேர்த்துக்கலாம் 170 ரூபாயிலேருந்து 7 ரூபா போச்சுன்னா மீதி 163 ரூபா அதை ஒன்று சேர்த்தா 164 பெரிய குறி ப்ளஸ் -82i ஓகே செல்லம் அப்போ 164 மைனஸ் 82i பை இங்கே பாருங்கள் a + b × a - b a ஸ்கொயர் 81 மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் i ஸ்கொயர் பவர் 12 ப்ளஸ் ஆஃப் இப்போ இதை போடலாம் 20 மைனஸ் 5i இது கூட 7 ப்ளஸ் 6i ஐயா பெருக்குனா i ஸ்கொயர் 30 மைனஸ் 30 27 140 குறுக்க பெருக்கிறேன் 26 120i ப்ளஸ்ஸு இது -7 5 35i ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும் பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறிப்போடணும் 100 ரூபாயிலேருந்து 35 ரூபா கழிச்சா மீதி எவ்வளோ சாமி 65 ரூபா அது ஒரு ரூபா இருக்குது 85 ப்ளஸ் 85 ஐன்னு வரும் i ஸ்கொயரின் மதிப்பு -1 ஸோ ஒரு 30 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ 140 இங்கே ப்ளஸ் 30 இங்கே ப்ளஸ் 85 i இது ரெண்டும் ஒன்றா சேர்த்தா 170 ஸோ மேலே 170 ப்ளஸ் 85i பை இது என்னது 7 ஸ்கொயர் எவ்வளோ 49 போட்டுக்கிட்டா 6 ஸ்கொயர் இன்ட்டு i ஸ்கொயர் மைனஸ் 6i த ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b a ப்ளஸ் b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பவர் 12 ஓகே 164 82 வெளியே எடுத்துடலாம் செல்லம் இன்ட்டு ஏன்னா 82 தான் 164 பொதுவாக வெளியே எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம் இது 2 டைம் இது 1 டைம் 2 மைனஸ் ஒரு i பை 81 i ஸ்கொயர் மதிப்பு -1 அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ 81 இது ப்ளஸ் 1 சேர்த்தா எவ்வளோ 82 பவர் 12 ப்ளஸ் ஆஃப் இதை பாருங்கள் 2 85 தான் 170 ஸோ 85 வெளியே எடுத்துட்டோம்னா வெளியே எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம் சாமி இது 2 டைம் இது 1 டைம் 2 ப்ளஸ் i பை பின்னாடி கூடி ப்ளஸ் ஓகே பை 49 6 எவ்வளோ 36 இது i ஸ்கொயர் மதிப்பு -1 ப்ளஸ் 36 வருமா அப்போது கூட்டினா 85 இங்கே எவ்வளோ சாமி 85 பவர் 12 ஸோ இது அடி கொடுத்தாச்சு இது அடி கொடுத்தாச்சா தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது 2 மைனஸ் i பவர் 12 ப்ளஸ் 1 ஒரு டைப் சாமி 1 கூட எதை பெருக்கினாலும் வகுத்தாலும் அதே தான் கிடைக்கும் அதனால் விட்டுட்டேன் 2 ப்ளஸ் i பவர் 12 இப்போ இதுதான் இசட்மா இதுதான் யார் இசட் நமக்கு கண்டிஷன் என்னம்மா இசட் ஈக்குவல் டு இசட் பாராக வரணும் அப்போ நான் ஃபஸ்ட்டு இசட் பாரை கண்டுபிடிக்கிறேன் இசட்டும் இசட் பாரும் சமம் அதான் பார்க்கலாம் ஸோ இசட் பார் ஈக்குவல் டு 2 மைனஸ் i பவர் 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் i பவர் 12 பார் போட்டுக்கலாமா ஸோ இது பவர் இருக்கிறதுனால இந்த பாரை தனித்தனியாக எடுத்து எழுதலாம் i பவர் 12 பார் ப்ளஸ் 2 ப்ளஸ் i பவர் 12 மேலே காஞ்சுகேட் அல்லது பார்னு சொல்லிக்கலாங்களா ஈக்குவல் டு காஞ்சுகேட்னா என்ன சாமி ஐயனுடைய குறியை மாற்றணும் அப்போ 2 ப்ளஸ் i பவர் 12 மாற்றிட்டேன் நான் ஐயனுடைய சைனை மாற்றணும் ப்ளஸ் ஆஃப் 2 மைனஸ் i பவர் 12 இதுவும் ப்ளஸ் தான் இதுவும் ப்ளஸ் தான்
ஸோ இது ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ் பவர் 12 12 வருது ஈக்குவல் டு வந்துருச்சு இசட் வந்துருச்சா இசட் பார் ஈக்குவல் டு இசட் திஸ் இம்ப்ளாய்ஸ் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட எண் ஒரு மெய்யெண் அந்த 80ன்னு போட்டு ஒரு மெய்யெண் போடுங்க ஏன்னா 80 என்ன கணக்கு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து சாமி இது 80 மெய்யெண் தான் நிரூபிக்க சொன்னாங்க 80 மெய்யெண் என நிறுவப்பட்டது ஓகே ஏன்னா கண்டிஷன் என்ன பண்ணிடுச்சு ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு ஓகே செல்லம் 80 கொடுக்கப்பட்ட அதை எடுத்து எழுதணும் கொடுக்கப்பட்டதை எடுத்து எழுதணும் சாமி 80 மெய்யெண் என நிறுவப்பட்டதுன்னு எழுதணும் ஓகே தேங்க்யூ செல்லம்